இன்னும் நீட் எக்ஸாமுக்கு வேற 3 மாசம் தான் இருக்கு. எப்படியாட்டும் ஒரு நல்ல ஷெடியூலை போட்டு நீட் எக்ஸாம்ல 650 மார்க்குக்கு மேல எடுத்து MMC ஸ்டான்லி மாதிரி ஒரு டாப் காலேஜ்ல போய் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்த உள்ள 3 மாசத்துல எனக்கு என்னென்னலாம் தோணுது அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணி ஃபாரினுக்கு ஒரு டூர் போய் அப்பா அம்மாட்ட ஒரு ஐபேடு ஒரு கார் கேட்டு எப்படிலாம் எனக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. 3 மாசத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். 2 days before NEET exam. லெசனும் நல்லா தானே நம்ம படித்தோம். இருந்தாலும் எந்த பேஜ் எடுத்து பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை நம்ம 650 மார்க் நடக்குமா நடக்காதா? After NEET exam. எதிர்பார்த்த மாதிரியே கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. நம்மளும் 170 கொஸ்டினுக்கு மேலே எழுதிட்டோம். கண்டிப்பாக நம்ம 650 மார்க் கனவு நிறைவேறதான் போகுது. சொல்டா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? என்னடா சொல்ற? எல்லாம் ட்விஸ்டடா இருக்கா? பார்க்க தான் ஈஸியா இருக்குமா? இருடா செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். எவ்வளோதான் ட்விஸ்டடா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம நல்லா தான் எழுதியிருப்போம். பரவாயில்ல, எல்லா வெப்சைட்லயும் தான் ஆன்சர் கொடுத்துட்டானே, செக் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் போட்டோம்? பி. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சியா? என்னடா இது? போக போக எல்லா கொஸ்டினும் தப்பாகிட்டே போகுது. நம்ம எல்லா எழுதுறது கரெக்டாக தானே இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் எல்லாமே தப்பாக இருக்கு. சரி, அட்லீஸ்ட் செகண்ட் பேஜ்லையாட்டும் பார்ப்போம் ஏதாட்டும் கரெக்டாக என்னன்னா இந்த கொஸ்டின் தப்பாக இருக்கு. சரி, அடுத்து இன்னும் இதுவும் தப்பாக வருது. என்னன்னா எல்லாமே தப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம 650 மார்க் கனவு அவ்வளோதானா? எப்படிலாம் எனக்கு என்ஜாய் பண்ணுறது தோணுது. நல்லா என்ஜாய் பண்ணலாம்.